ஃபஸ்ட்டு வந்து திருநங்கை ஆகிறது வந்து ஈஸி. ஆனால் திருநங்கையாக ஆயிட்டு பின்னு எந்த வயசுக்கு அப்புறம் ரொம்ப அதிகம் கஷ்டப்படுறாங்க? 30 வயசு 35 வயசு மேலே தான் ரொம்ப அதிகம் கஷ்டம். ஆமாம். இப்போ வயதான திருநங்கைகள் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்களாம் வேதனையோடு தான் இருப்பாங்க. புதுசாக பேசுவாங்க, நீ அழகாக இருக்கிறடி, நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணால் இன்னும் அழகாகிடுவே, இப்படி ஆகிடுவே, முடியெல்லாம் உனக்கு கீழே நல்லா இறங்கும், ஆசை ஜாஸ்தி உண்டாக்கி. ஒரு ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ செலவாகுதுமா? ஃபுல் சர்வீஸ் பண்ணணுமே, கீழே தான் பண்ணணும், ஒரு 5 லட்சம் ஆகும். சாங்கிய செய்வாங்கல்ல, அந்த சாங்கி சேர்ந்து சேரீலாம் கட்டிக்கின்னு பொம்பளை மாரி என் மூஞ்சி நான் கண்ணாடியை பார்க்கும்போது எல்லாமே சரியாக இருந்தும் சில பேர் பாலினத்தை வந்து மாற்றுறாங்களே, அது சரியா தவறுங்களா? தவறு தாங்க. அது திருநங்கையாக மாறுறவங்க எல்லாருமே வந்து பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறதும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் கொடுப்பீங்க, ஒரு வேலை கொடுக்க மாட்டீங்க, மேலேருந்து கீழே இருக்க பார்ப்பீங்க. வயது வந்தவர்கள் அதிகம் வராங்களா இல்லை சின்ன பசங்க அதிகம் வராங்களா? சின்ன பசங்க தான் நிறைய வரும். சின்ன காலேஜ் பசங்க. திருநங்கையாக மாறின விஷயன்றது என்னதான் இருந்தாலும் போலி தானே? ஆமாம், அது உணர்ந்துருக்கீங்க. ஆமாம், போலி தானே. ஒரு திருநங்கை ஒன்று மாறவே கூடாது. பட்டா தான் தெரியும்னு சொல்லுவாங்களா, அதுமாரி இருக்காது. அதெல்லாம் வந்து நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜெஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது திருநங்கை ராஜாம்மா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சிறப்புமா. இப்போ நீங்கள் எத்தனை வருடமாக நீங்கள் திருநங்கையாக இருக்கிறீங்க? நான் ஒரு 5வது படிக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்போதைய திருநங்கையாக இருக்கிறேன். திருநங்கைகளை வந்து சேர்றது வந்து ஒரு 15 வயசுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டீங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு வயது எத்தனை ஆகுதுமா? இப்போ 43 வயசு ஆகுது. 43 வயசு ஆகுது. ஆல்மோஸ்ட் 30 வருஷம் வந்து நீங்கள் வந்து திருநங்கையாகவே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கேம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அந்த கேம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஆர்வம் இருக்கிறாரு ஒரு அதிகாரி. அவர் என்ன சொல்கிறாரு, இதுமாரி முடி வெட்டின்னு இருக்கக்கூடாது, இதுமாரி வந்து பொம்பளை மாரி இருக்கக்கூடாது. இப்போ தான் இந்த ஸ்கின் இதெல்லாம் வந்தது, இப்போ திருநங்கைலாம் வேலை செய்யலாம் அப்படிலான்னு. அப்போல்லாம் வந்து ஒரு டார்ச்சர் பண்ணிக்கின்னு, ஒரு அமக்கலம் பண்ணிக்கின்னு அப்படின்னு அதெல்லாம் அந்த வேலையை நிப்பாட்டி வீட்டில் தான் இருக்கிறேன். இப்போத்துக்கு ஒரு துணி, எதனா பழங்கள் எதெல்லாம் விற்பேன். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இது பண்ணுறீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கணவரோ குழந்தைகளோ தத்தெடுத்து வளர்க்குறது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய தாய் தந்தையர், அவங்களுடைய இருக்கக்கூடிய உறவினர்கள் இவங்கெல்லாம் தொடர்பில் இருக்காங்களா? தாய் தகப்பன் 2 பேரும் இறந்துட்டாங்க. சரி. இப்போ வந்து நான் தனியாக தான் இருக்கிறேன். 2 சிஸ்டர், ஒரு எங்கள் அண்ணனே இறந்துட்டாச்சு. 2 சிஸ்டர்கள், அவங்க தனியாக அவங்க வீட்டுக்கார் கூட தனியாக இருக்கிறாங்க. என் கஷ்டத்தில் நான் சாப்பிட்றேன், இருக்கிறேன். நீங்கள் திருநங்கையாக மாறினதுனால இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை சார், இப்போல்லாம் இல்லை. ஒரு தாமரை வந்து தண்ணியில் தத்தடிக்கிற மாதிரி தான் நாங்கள் தத்தடிக்கிறோம். டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு வேதனையாக வரும். ஒரு நாளைக்கு ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை எது இருந்தாலும் ஒரு எங்களை தான் அது நோக்கி வரும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். திருநங்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து திருநங்கை ஆகிறது வந்து ஈஸி. ஆனால் திருநங்கையாக ஆயிட்டு பின்னு அதுவும் ஒரு சர்ஜரி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்ட பின்னா அதெல்லாம் வந்து மகா கஷ்டம். நானே ஒரு தூக்கு மாட்டிக்கலான்னு ஒரு நேரத்தில் வந்து சிந்தனை. அவ்வளோலாம் வேதனை. மக்களும் வாழ விட மாட்டாங்க, இந்த கட்சியில் போனாலும் யாரும் வாழ விடவில்லை. ஏன்டா மாறணும்னு இருக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், ஏன்டா இதெல்லாம் இந்த இது எனக்கு ஏன் நம்ம ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாச்சு கடவுள் ஏன்டா இதுமாரி படிச்சுக்கிறாரு நம்மள. ஒரு ஆணாக படிச்சிருந்தா கூட நல்லா இருக்கும், ஒரு பொண்ணாக படிச்சிருந்தா கூட நம்மளுக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு செய்வாங்க. இப்போ நம்ம ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. நம்ம ஒரு அனாதை, நம்ம எது இருந்தாலும் நம்ம தான் கஷ்டப்படணும். இப்போ நம்ம இந்த வீட்டை பெருக்கணும்னா நம்ம தான் பெருக்க முடியும். இந்த ஒரு வாசல் பெருக்கணும் நம்ம தான் போனோம். இந்த ஒரு கடையில் போய் இந்த ஒரு பொருள் வாங்கினா நம்ம தான் ஓடி வரணும். அது எத்தனை மணி இருந்தாலும் ஒரு டேப்லெட் வாங்கினா கூட, நைட்டு 12 மணிக்கு ஒரு டேப்லெட் வாங்கினா கூட நம்ம தான் ஏஞ்சி ஓடணும். நமக்கு ஜுரமாக வந்தாலும், நம்மளுக்கு காலு வரல கை வரலன்னா கூட நம்ம தான் தத்திக்கிட்டு ஏஞ்சி போக முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூழ்நிலை ஒரு திருநங்கை. அதுக்கு அமைப்பு யாரும் கூட துணை இல்லைனால ரொம்ப வேதனை, கஷ்டம். எந்த வயசுக்கு அப்புறம் ரொம்ப அதிகம் கஷ்டப்படுறாங்க? இந்த ஒரு 30 வயசு 35 வயசு மேலே தான் ரொம்ப அதிகம் கஷ்டம். ஆமாம். வயதான திருநங்கைகள் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்களாம் வேதனையோடு தான் இருப்பாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு துணை இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த துணை இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, துன்பம்லாம் பட்டிருப்பாங்க.
நான் இந்த பாலினத்திலிருந்து இந்த பாலினத்துக்கு நான் போகிறேன்றது நீங்க ஆமா தேர்ந்தெடுத்தது அது தேர்ந்தெடுத்தது தான். நீங்க ஆமா தேர்ந்தெடுத்தது நான் தேர்ந்தெடுத்து தான். சின்ன வயசுல நான் இது கம்மியா இருக்குதால வந்து நம்ம பொம்பளை மாரி ஸ்கூல்ல வந்து நடக்குது, பொம்பளை மாரி போகிறது, லேடிஸ் கூட தான் வளருது, லேடிஸ் கூட தான் இருக்குது அப்படின்னு பொம்பளைங்கிட்ட தான் பழக முடியும். ஒரு குரூப்பில் கூட ஒரு பொம்பளைங்க, ஒரு கிளாஸில் கூட ஒரு பொம்பளைங்க கூட தான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் மாரி நடத்துவாங்க, அந்த குரூப் மாரி வச்சு நடத்துவாங்க. அதுமாதிரி பொம்பளைங்க கூட தான் நம்ம இருக்க முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக உங்களுக்கு உறுப்பு பிரச்சனை இருந்துச்சுன்றதான மாறி இருக்கீங்க நீங்க. சில பேர்லாம் வந்து அவங்க ஆணாவே இருப்பாங்க, ஆண் கூடயும் இருப்பாங்க, பெண் கூடயும் இருப்பாங்க, பல பேர் உள்ள பேத்து போவாங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்களும் ஒரு கஷ்டம் தான் சார். அவங்க வந்து ஜாலியில் அவங்க ஜாலி வந்து வெளியே வர முடியல. அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கோ, இவங்க கூட வாழ்ந்தா ஆகணும். அந்த நேரத்துக்கு ஒரு அவசரம் நம்ம இதுக்கு அந்த இதாகிடு, குழந்தை குட்டியெல்லாம் அவங்களுக்கு ஆயிடுது. அப்புறம் வந்து அவங்க உணர்வாங்க, ஐயோ இதெல்லாம் என்னத்துக்கு, சிறு குடும்பம் இருக்குது, நம்ம பார்த்து அப்படி மெயின்டைன் பண்ணி அப்படியே இருந்துடலாம். இப்போ நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து பெண்ணாக மாறணும்னு முடிவெடுத்த தருணம் என்னதுங்க? எல்லாமே கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. இப்போ உன்னை ஒரு ஆம்பளை ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஒரு பொம்பளை மாரி நடிக்கும் போது எல்லாம் கிண்டல் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏன் இதுமாரி வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஒரு கேவலமாக நம்மளை பார்க்குறாங்களே செய்கிறாங்களே, நம்ம பொம்பளையாகவே இருக்கலாம், நம்ம பொம்பளையாக இருந்தால் யாரும் வந்து நம்மளை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து பொம்பளையாக நம்ம வந்து இது மாறிட்டோம். இதனால தான் நீங்கள் மாறினதுக்கான முக்கியமான காரணம். ஆமாம். இப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் உங்களை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ மாறலாம் போகலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியும் பொழுது அவங்க என்னென்ன செய்கிறாங்க, எங்கே மூவ் பண்ணுறாங்க? எங்கெங்க இந்த வாட்ஸ்அப்பு எல்லாமே மூவ் பண்ணுறாங்க. எங்கே திருநங்கை இருக்கிறாங்க, இவங்க பக்கத்தில் இருந்தாலும் திருநங்கை இவங்க வீட்டாண்ட போவாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்ககிட்ட பேசலாம், இவங்ககிட்ட கொண்டலாம், நம்ம தான் இப்படி பொம்பளை மாரிக்கணும், அக்கம் பக்கம் எல்லாமே ஏய் வாடி போடின்னு அவங்கள ஒரு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு மனசு சந்தோஷமாகி அப்போ நம்ம பொம்பளையாவே உணர்றதை இவங்ககிட்ட போயிட்டா இவங்க வந்து ஆப்ரஸ் பண்ணுவாங்க, இவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருநங்கைகள் இவங்க சார்ந்து இருக்கிறவங்க அந்த அவங்க கூட்டு போய் தான் மாத்துறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இது. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் ஒரு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற பட்சத்தில் அவங்க வந்து மனம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? இருக்காது. ஏன்னா எல்லாமே முழு இது நம்ம திருநங்கை ஆகணும், பொம்பளை மாரி ஆகணும், பெண்ணாக ஆகணும், அதுக்கோசம் நான் என்ன ஒன்றுமா செய்யலாம், பெண்ணாகணும், இந்த கேலி கிண்டலுக்கோசம் நம்ம பெண்ணாகணும். இப்போ ஒரு ஆம்பளைங்க வந்து நம்மளை ரசிக்கிறாங்களே, நம்ம பெண்ணாக இருந்தாலும் ரசிப்பாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெண்ணாகிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. சரி, இப்போ இவங்க கூட்டு போய் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி இயங்குறாங்க, எந்த மாதிரி என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க? அப்படி புதுசாக வரவங்கள கூப்பிட்டு என்னென்ன செய்வாங்க, எப்படிலாம் பேசுவாங்க? புதுசாக வந்தவங்க பேசுவாங்க, நீ அழகாக இருக்கிறடி, நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணால் இன்னும் அழகாகிடுவே, இப்படி ஆகிடுவே, முடியெல்லாம் உனக்கு கீழே நல்லா இறங்கும், இப்படி இருப்ப அப்படி இருப்ப அப்படி இன்னும் அழகும். அவங்களுக்கு ஒரு ஆசை ஜாஸ்தி உண்டாக்கி அப்புறம் வந்து அவங்க ஆசைக்குன்னா இதுமாரி வந்து என்னப்பா நான் உன்னை இங்கே அனுப்புகிறேன், நீ இங்கே சம்பாதிச்சு என்கிட்ட கொடு, நான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன். யாருமே ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, யாருமே வந்து பணம் யாருமே கொத்து வைக்க மாட்டாங்க. இவங்க சம்பாதி நான் ஆப்ரேஷன் பண்ணி விட்றேன். எப்படி சம்பாதிப்பாங்க? ஒன்று கடை கேட்பாங்க, ஒன்று பாலியல் தொழில் போவாங்க. பாலியல் தொழில் போகிறாங்க. அதாவது புதுசாக வந்தவங்களும் அதே தான் இந்த மாதிரி போய் தான் ஏற்கனவே போகிறாங்களே, அவங்க வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்க கூட நீங்கள் இட்டுன்னு போமா. ஒரு ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ செலவாகுதுமா? ஒரு ஆப்ரேஷன் வந்து இப்போத்துக்கு பார்த்தா வந்து 5 லட்சம் ஆகும். 5 லட்சம்? ஆமாம். மேரேஜ் எல்லாம் ஃபுல் சர்வீஸ் பண்ணணும், கீழே தான் பண்ணணும், ஒரு 5 லட்சம் ஆகும். இங்கேயே பண்ணுறாங்களா? இல்லை கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க. சில சரியில்லாத காரணத்தால் மக்கள் திருநங்கைங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு மாதிரி நினைப்பாங்க, ஐயோ கவர்மெண்ட்ஸ்னா ஐயோ கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்களே, ஐயோ கவர்மெண்ட்டா அப்படின்னு. இது ஒரு பெரிய இதாக வேற பணம் கட்டுற ஆஸ்பத்திரியில் இவங்க இந்த இடத்துல பண்ணாங்க, நாங்கள் அந்த இடத்துல பண்ணோம் அப்படின்னு ஒரு பெருமை. சில பேர் ஆணோடு இருக்கிறாங்க, பெண்ணோடு இருக்கிறாங்க, அவங்க வந்து எந்த மாதிரி ஆகும்? அப்படி இல்லை. அது வந்து எல்லாருக்கும் ஆம்பளையாக இருக்கிறவங்க வந்து உணர்ச்சி வந்து இருக்கும், குழந்தையும் பிறக்குது. ஆமாம், உணர்ச்சி இருக்கும். உணர்ச்சி வந்து எல்லாருக்கும் இருக்கும். அந்த உணர்ச்சி மேலே வந்து ஒரு பெண்ணாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குறைபாடு இருந்துச்சுன்னா குழந்தையே பிறக்காது. இல்லை குறைபாடுனா இது வந்து அப்படி இல்லை. இது வந்து இது வந்து மனசு இதுதான் குறைபாடு. அதுதான் நான் சொல்கிறேன். உடம்புக்கு இது குறைபாடு இருக்குன்னு நான் சொல்கிறேன். சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் அந்த உறுப்பு ஆண் உறுப்பெல்லாம் சின்னதாக இருக்கும்.
இல்லை, நான் குறைபாடு இருக்கிறவங்களை பற்றி நான் பேசவே இல்லை, அவங்கள பற்றிலாம் நான் பேசவே இல்லை. எல்லாமே சரியாக இருந்தும் சில பேர் பாலினத்தை வந்து மாற்றுறாங்களே, அதை பற்றி தான் நான் கேட்குறேன். அது சரியா தவறுங்களா? தவறு தாங்க அது. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒருத்தவங்க வராங்க, நாங்கள் இது ஆசை பேசி ஆப்ரேஷன் பண்ண வைப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்கள். இப்போ அவங்களுக்கு முறையாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பழையபடி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், இது எல்ஜிபிடியில் சில குழுவினரோட சேர்ந்து வர்றாங்க. அவங்க ஆணோட இருக்கிறாங்க, பெண்ணோட இருக்கிறாங்க, குழந்தையும் பெற்றுக்கிறாங்க, சாரியும் கட்டிக்கிறாங்க, பேண்ட்டும் போட்டுக்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல. இப்போ நீங்கள் ஒரு பாலினம் தேர்வு செஞ்சிட்டீங்க, எனக்கு குறைபாடு இருக்குன்னு நீங்கள் ஒரு பாலினம் தேர்வு செஞ்சு அதில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பட் இப்படி வரவங்களால இது சமூகத்தில் இது ஒரு தவறாக தெரியலையான்னு நான் கேட்குறேன். தெரியுது. சரி, இப்ப இதோட உங்களை சேர்க்கிறப்ப உண்மையிலேயே உடல்ல குறைபாடு இருக்கிற உங்களோட சேர்க்கறது சரியா தவறு? நாங்க வந்து முழுசாவே அந்த குறையில் அது ஃபுல்லாவே குறைபாடு தான் நாங்க வந்து இது பண்ணோம். அவங்க வந்து எல்லாமே இருந்து வீட்டுல போய் குழந்தையும் பெத்துக்கணும், இங்க வர்றது எங்க கூட இருக்குது தப்பு. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது அங்கேயும் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் தவறுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா தவறாக எடுத்துறாதீங்க. இந்த திருநங்கையாக மாறுறவங்க எல்லாருமே வந்து பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறதும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் உயர்ந்த நிலையில் படித்து கொண்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது சங்கடமாக இல்லையா? இருக்குதுதான், இருக்குதுதான். நாங்களும் கஷ்டமாக தான் இருக்குது. பணம் இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டம். என்ன பண்ண சொல்கிற? சாப்பாட்டுக்கு வேறு வழி இல்லை. வேலை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் கொடுப்பீங்க ஒரு வேலை, கொடுக்க மாட்டீங்க. மேலேருந்து கீழே இருக்க பார்ப்பீங்க ஒரு வேலை கேட்டேன். அது மேலேருந்து கீழே இருக்க பார்ப்பீங்க. நீங்களாம்மா என்னம்மா அப்படின்னு, வா எங்கள் வீட்டில் வேலை இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்கிறியா வான்னு கூப்பிட்றீங்களா? கூப்பிட மாட்டீங்க. இல்லாத கொடுமைக்கு என்ன பண்ணுவாங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு வேறு வழி இல்லை அப்படின்றப்ப நீங்கள் வந்து பிச்சை எடுக்குதல் கூட வந்து தடுக்கப்பட்டது இருந்தாலும் ஓகே. பட் பாலியல் வந்து எந்த அளவு சரின்னு நினைக்கிறீங்க? அது தவறு தான் சார். அது நான் வேற வழி இல்லைன்னா கூட அதை பண்ணக்கூடாது இல்லை? ஆமாம், பண்ணக்கூடாது தான், தவறு தான். இருந்தாலும் அது வந்து மகா தப்பு தான். பிச்சை எடுக்கிறதுல கூட நம்ம வந்து இதாகிடலாம். அது வந்து தப்பு தான் சார், தப்பு தான். வயது வந்தவர்கள் அதிகம் வராங்களா இல்லை சின்ன பசங்க அதிகம் வராங்களா? சின்ன பசங்க தான் நிறைய வரும். சின்ன காலேஜ் பசங்க, காலேஜ் பசங்க, தாய் தகப்பன் தெரியாத வேற பசங்க தான் நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வயசானவங்கன்னா பரவாயில்ல, சின்ன பசங்க எப்படி இந்த சிந்தனை? ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க, ஒரு மீடியம் பசங்க தான், ஒரு 28 25 அப்படி பசங்க தான். சில வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த இது வேற எங்கே பண்ண முடியாது, செய்ய முடியாது, இங்கே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்களோட இது. சமீபத்தில் இது அதிகமாக இருக்கிறதா, திருநங்கைகளோட வந்து பார்த்தீங்கன்னா போகிறது சின்ன பசங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக உண்மைதான், உண்மைதான். ஒருவேளை நம்மளுக்கு ஒரு குழந்தைன்னு இருக்குது, ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அந்த வயசில் தான் இவனும் இருப்பான், அந்த பார்வையில் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்து தான் அவங்கள தெத்தி விடுவோம். இங்கெல்லாம் வரக்கூடாது தம்பி, செல்லம் நல்ல பிள்ளையாக்குற, இதெல்லாம் வரக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு நாங்கள்லாம் பார்த்து நாங்கள் பெரியவங்க நாங்கள் வந்து திட்டி தான் இருப்போம். பட் ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கிறீங்க, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கிறீங்க. பட் ஆனால் நிறைய பேர் ஆர்வக்குடரில் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வயிற்றுக்கோசம் அவங்க பண்ணி தான் ஆவாங்க. பணம் வருத வயிற்றுக்கோசம் பண்ணி தான் ஆவாங்க. இப்போலாம் வந்து ஒரு திருநங்கை வந்து சின்ன சின்ன திருநங்கை தான் வந்து இந்த பால் இதுக்கு நிற்கிறது அதிகம் பெருமை யாரும் நிற்க மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து பணம் வருதுன்னு அவங்க பண்ணுவாங்க. இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் எந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்க, அதே நேரத்தில் இந்த இடத்துல நான் மாறினதே பெரிய தப்புன்னு நினச்ச இடம் இருக்குது? ஆப்ரேஷன் பண்ணும்போது சாங்கியம் செய்வாங்கள்ல, அந்த சாங்கியம் செய்து சேரீலாம் கட்டிக்கின்னு பொம்பளை மாரி என் மூஞ்சி நான் கண்ணாடியை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தேன், ரொம்ப இதாக இருந்தேன், நம்ம ஒரு பொண்ணாகவே ஆகிட்டோன்னு. அப்புறமா இந்த திருநங்கை கூட வந்து சேர்ந்து ரொம்ப மனசு கஷ்டத்தில் பேசி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு சண்டை வீடெல்லாம் அச்சு ஒடிச்சு என்ன ரொம்ப அமக்கலாம் பண்ணாங்க. அதனால்
அன்னைக்கு வெறுத்து திருநங்கையே இந்த திருநங்கை நம்ம ஏன் இப்படி ஆகுறது, நம்ம இதில் ஆகுதோடு நம்ம செத்துடலாம், இதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் நான் வெறுத்தீங்க. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு போலியாக உணர்ந்திருக்கீங்களா? இது போலி தானே அப்படின்னு உணர்ந்திருக்கீங்களா? ஆமாம், இது போலி தான், இது வாழ்க்கையே போலி தானே. வாழ்க்கையே போலியாக இருந்தாலும் இப்படிங்க திருநங்கையாக மாறின விஷயன்றது என்னதான் இருந்தாலும் போலி தானே. ஆமாம், அது உணர்ந்திருக்கீங்க. ஆமாம், போலி தானே. காகிதம் பூக்கள் மாரி தானே நாங்கள். இப்போ கூட காகிதம் பூக்கள் மாரி ஆளா பூக்கள் தான், ஆளா காகிதம் பூக்கள். போலி தானே நாங்களும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, நிறைய பேர் பாலியல் தொழிலுக்கு போயிட்டுருக்குறாங்க, சில பேர் பிச்சை எடுக்க போயிட்டுருக்குறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு கணவர், ஒரு மனைவி, ஒரு குழந்தைய கூட்டுட்டு வராங்க. அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? சரி, நம்ம ஏன் இதுமாரி ஆகிட்டோம், நம்ம ஒன்று ஆணாவே இல்லையே பெண்ணா இல்லையே, ரெண்டுலேயும் எதுனா இருந்தால் கூட இவங்க மாரி பண்ணிக்கலாமே, ரெண்டுல நடுத்துல ஏன்டா இதுமாரி சோதனை. சரி, நம்ம தலையெழுத்து எப்படி அப்படி தான் நடக்க முடியுது அப்படின்னு வருத்தம் இருக்கும். வருத்தம் இருக்காமல் இருக்காது. ஒரு குழந்தை அப்போ தான் எங்களுக்கு குழந்தைங்களாம் ஆசை, குழந்தைங்களாம் கொஞ்சணும். ஏன்னா எனக்கு குழந்தைங்க மேலே எங்களுக்கு ஆசை. இப்போ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நீங்கள் திருநங்கையாக மாறி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நீங்கள் வந்து இது சரின்னு சொல்கிறீங்களா, இல்லை என்ன சொல்லணுமோ நீங்கள் சொல்லுங்கள். நான் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்றேன். திருநங்கையும் ஒன்று மாறவே கூடாது. புரியுதா? திருநங்கையும் மாறி அந்த கஷ்டம் வேதனை அந்த நேரத்துக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஆண்கள்கிட்ட பேசு, பொம்பளைங்கிட்ட பேசு, ஆட பாட, நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. புதுசாக இருக்கும். நீங்கள் சேரீ கட்டுறது புதுசாக இருக்கும். நீங்கள் பொம்பளை மாரி ஆகுது புதுசாக இருக்கும். அது கொஞ்சம் பழசாயிடுச்சு. அவ்வளோ வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, துக்கப்படுவாங்க. ஏன்டா இந்த பிறப்பு நம்மளுக்கு, ஏன்டா இது, இந்த கவலை கண்டிப்பாக இருக்கும். யாருமே அதுமாதிரி ஆகக்கூடாது. திருநங்கையே ஆவது எனக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். திருநங்கை மட்டும் சொல்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி பாலினம் தேர்வு செய்கிறவங்க எல்லாரையும் சொல்கிறீங்க? எல்லாம் தான் சொல்கிறேன், எல்லாம் தான் சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு 3 வருஷமா இந்த ஜமாத்துன்னு வச்சுக்கிறாங்க. அதாவது திருநங்கைகள் ஜமாத், திருநங்கை ஜமாத்துன்னு அடிதடி. ஆமாம், பொட்டைங்களை விட்டு அடிக்கிறது, பொட்டைங்க விட்டு சண்டை வாங்குது. வீடை எனக்கு துணி இல்லாத, ஒரு துணி இல்லாத எல்லாமே பாத்ரூம் எல்லாம் சொல்லுவாங்க. பட்டா தான் தெரியும்னு சொல்லுவாங்களா, அதுமாரி இருக்காது. அதெல்லாம்